ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்தன் யூடியூப் சேனல் வந்து ஐஃபோன் 7க்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து எப்படி பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து பழைய வெர்ஷனில் வந்து நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க ஓஎஸ் மாடல் வந்து அது லேட்டஸ்ட் ஃபயர்வேருக்கு தகுந்த மாதிரி சாஃப்ட்வேர் நம்ம வந்து ஐஃபோன் 7 மாடல் ஆப்பிள் ஐஃபோன் 7 மாடலுக்கு நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக வந்துட்டு அது எந்த டூல் மூலிமா நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ ஐஃபோன் 7 மாடலுக்கு வந்து இப்போ iOS வந்து நம்ம அப்டேட் வந்து பண்ணணும்னா நீங்கள் ஐப்ளானட் போய்விங்க, போயிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் 3U டூல்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் விண்டோஸ் கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் அந்த 3U டூல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த 3U டூல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வச்சு எந்த ஐஃபோனுக்கு வேண்டாலும் நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம், iOS அப்டேட் பண்ணிக்கலாம், லேட்டஸ்ட் வெர்ஷனாக வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் அந்த 3U டூல்ஸுன்றதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிடுவோம். இது எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுக்குமே உங்களுக்கு வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம். லோவர் வெர்ஷனும் அப்டேட் பண்ணிக்கலாம், அப்பர் வெர்ஷனும் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. த்ரீ டூல்ஸ் வந்து வச்சு நம்ம ஐஃபோன் 7 மாடலுக்கு வந்து எப்படி சாஃப்ட்வேர் அப்கிரேடு பண்ணணும்னு சொல்லி இங்கே பார்ப்போம். ஐஃபோன் 7 மாடல்லே ஒவ்வொருத்தவங்க வந்து பழைய வெர்ஷனில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இதே லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட்டட்ஸோட அதோட தேம்ஸ் எல்லாமே செஞ்சாங்க. இதில் வந்து இன்ஸ்டால் டிரைவர்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த 3U டூல்ஸ் ஆப் வந்து இன்னும் ஓப்பன் ஆன பிறகு இன்ஸ்டால் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இது வந்து டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். எல்லா மொபைலுக்கு தகுந்த மாதிரி வந்து டிரைவர்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து பர்டிகுலராக வந்து நீங்கள் ஐஃபோன் 7 இருந்தாலும் ஐஃபோன் 50 இருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லா மாடலுக்குமே ஒரே iOS தான் வந்து வரும். உங்களுக்கு வேறு வேரியண்ட்டில் வந்து வரும்னு நினைக்காதீங்க. ஒரே மாடலு சேமாக வந்து வரும் ஐஃபோனுக்கு மட்டும். இப்போ டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு எந்த டிரைவருமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஐஃபோனுக்கு மட்டும் இந்த 3U டூல்ஸில் வந்து நீங்கள் அந்த டிரைவர்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். நம்ம இப்போது ஐடியூன்ஸ்லேயும் நம்ம வந்து அப்கிரேடு பண்ணலாம். ஆனால் அது லேட்டஸ்ட் வெர்ஷன் தான், அது ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் ஆகும். இது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட இந்த 3U டூல்ஸ் மூலிமா வந்து ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து இருந்தால் மட்டும் நீங்கள் எந்த வெர்ஷனும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும் உங்களுக்கு. இந்த 2 டிரைவர்ஸுமே இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட்டு ஐஃபோன் மாடல் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ளாஸ் பண்ணிக்கலாம். ஐஃபோன் 7 மாடலில் வந்து இன்னும் வந்து அப்டேட் வந்து வரும். நீங்கள் ஒரு நார்மலாக வந்து இப்போ ஒரு ஐஃபோன் வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அப்டேட்ஸ் வந்து வந்துக்கே இருக்கும். நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்ணுறோம்னா வந்து அந்த ஆண்ட்ராய்டு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்டேட் கொடுப்பாங்க. ஆனால் ஐஃபோனில் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் மேற்கொண்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணிக்கலாம். உங்களுக்காண்டிய லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து அப்டேட்டில் வந்து வந்துடும். 3U டூல்ஸ்லேயே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகட்டும். நார்மலாக வந்து உங்களுக்கு எல்லா வெர்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பழைய மாடல் பழைய வெர்ஷன். இப்போ நம்ம ஐஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா உங்களுடைய சீரியல் நம்பர் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகிடும். ஐஃபோன் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்குங்க. உங்களுடைய ஈஸி ஐடி எல்லாம் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து ஸ்மார்ட் ப்ளாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கும்.
லேட்டஸ்ட் வெர்ஷன்லேயே வந்து உங்களுக்கு இதிலே ஐடியூன்ஸ் ப்ளஸ்ஸு ப்ரோ ப்ளஸ்ஸு மல்டிபிள் ப்ளஸ்ஸு ஃபயர்மர்ஸ்லேயே பாருங்கள். இதில் ஐஃபோனா ஐபேடா டேப்லெட்டா எதா என்றால் கேட்கு. இல்லை ஐஃபோனில் உங்களுக்கு எந்த மாடல், நீங்கள் எந்த மாடலுக்கு வந்து இப்போ ப்ளாஸ் பண்ண போகிறீங்க என்று இதிலே கேட்டிருப்பாங்க. நான் ஐஃபோன் 7 சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். ஐஃபோன்லேயே வந்து எந்த மாடலில் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் பழைய மாடல்லேருந்து உங்களுக்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த மாடலில் உங்களுக்கு எந்த வெர்ஷன் எந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ளாஸ் பண்ண போகிறீங்கன்ட்டு இதில் வந்து கேட்கும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு வந்து லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி வெளியிலேருந்து டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த 3 டூல்ஸ்லேயே வந்து உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த 3 டூல்ஸ்லேயே வந்து உங்களுக்கு தேவையான அந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் ஃபயர்மேரை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெளியிலேருந்து நான் வச்சுருந்தேன் டவுன்லோட் பண்ணி, இப்போ இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு இதில் ரிட்டர்ன் யூசர்ஸ் டேட்டா, நீங்கள் யூசர் டேட்டாவை மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஐஃபோனுக்கு வந்து ப்ளாஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை குயிக் ப்ளாஸ் மோடில் வந்து ஆட்டோ ஆக்டிவேஷன் சொல்லியிருக்கோம். இதில் ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு இல்லாமல் நீங்கள் வந்து ப்ளாஸ் பண்ணலாம். இதில் ஆன்டி ரெக்கவரி ப்ளாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஆட்டோ ஆக்டிவேஷனில் வந்து ஏதாவது ஒரு வைஃபை நேம் கேட்கும். இதை ஆட்டோ ரெக்கவரி மோடு ஃபிக்ஸ் ப்ளாஸு, அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஐஃபோனில் இருக்குதுன்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கு ஒரு ஃபயர்வேரை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிடலாம். நார்மலாக வந்து 3 டூல்ஸ் மட்டும் இருந்தால் எந்த ஐஃபோனுக்கும் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலாம், சாஃப்ட்வேர் டீக்ரீஸ் பண்ணலாம். சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து கீழே வந்து வெர்ஷன் கம்மியாகவும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், வெர்ஷன் கூட இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ இதிலே வந்து பாருங்கள், இப்போ இதிலே ஜெயில் பிரேக் சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து ஐடியூன்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் அட்வான்ஸ்டில் நீங்கள் வந்து போயிட்டீங்கன்னா ஐஃபோன் 6 வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் வந்து இப்போ நீங்கள் எதாவது ஒரு பாஸ்வேர்டை ஏதாவது மறந்துட்டிங்கன்னா இதிலே வந்துட்டு நீங்கள் ப்ரோ ப்ளாஸ் இருக்குது, இதில் ஜெயில் பிரேக் இருக்குது, அட்வான்ஸ்டுன்னு இருக்குது. இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. இதில் பாருங்கள், அன்லாக் ஐஃபோன் ஏதாவது பாஸ்வேர்டு போட்டு மறந்தீங்கன்னா ஐஃபோன் 6 வரைக்கும் 6 வரைக்கும் ஐஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து ஐஃபோனில் வந்து என்ன வேண்டாலும் பண்ணிக்கலாம். 7க்கு மேலே வந்து 7லேருந்து கொஞ்சம் ஒரு அது நீங்கள் சாஃப்ட்வேர் ப்ளஸ் வந்து அஃபிஷியல் ஃபயர்மேர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு இப்போ இதிலே வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பேக்கப் எடுக்கிறது, நம்ம ஆப்ஸை வந்து தனியாக அதில் இருக்கிற கான்டாக்ட்ஸு கால்ஸ் எல்லாமே எடுக்கிறது எல்லாமே இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து வந்துடும். ஐஃபோன் சம்மந்தமான எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் அந்த மொபைலை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு ரெக்கவரி மோடு டிஎஃப்இ மோடுன்னு சொல்லியிருக்கோம். ரெக்கவரி மோடுக்கு வந்து நீங்கள் வந்து பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் அமைக்கே இருந்தீங்கன்னா 2 or 3 டைம்ஸ் அமைக்கே இருந்தீங்கன்னா ரெக்கவரி மோடு வந்து ஆன் ஆயிரும். இதே நீங்கள் ஒரு டிஎஃப்இ மோடுண்டா ரெக்கவரி மோடிலேருந்து பவர் பட்டனு வால்யூம் பட்டனையும் சேமாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கே இருந்துட்டு பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண விட்டுட்டு வால்யூம் டவுன் பட்டனை மட்டும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கே இருந்தீங்களே இருக்கிறேன். இப்போ டிஎஃப்இ மோடு வந்து ஆன் ஆகிடும். டிஎஃப்இ மோடில் வந்து நீங்கள் ரெக்கவரி மோடில் ஏதாவது சாஃப்ட்வேர் ப்ளாஸ் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு எரர் ஆகிட்டா நீங்கள் டிஎஃப்இ மோடில் வந்து நீங்கள் போட்டு ப்ளாஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்வேர்டு இப்போ ஸ்க்ரீன் லாக் வந்து போட்டுட்டு நான் மறந்துட்டேன். இப்போ வந்து பாருங்கள், ஐஃபோன் 6 சீரியஸ் மாடலில் வந்து ஐஃபோன் 7 இருந்தாலும் சரி இதில் அந்த பேட்டர்ன் அன்லாக் பண்ணுறது வந்து எப்படி சிம்பிளாக வந்து அன்லாக் பண்ணுறது வந்து பாருங்கள். அதுக்கான கொஞ்சம் டைம் எடுக்கும். அதேமாதிரியே வந்து உங்களுக்கு அந்த 3 டூல்ஸ் வந்து எல்லா ஆப்பிள் ஐஃபோன் மாடல்ஸுக்குமே வந்து சப்போர்ட் ஆகும். நீங்கள் வந்து இதுக்கு ஐப்ளானட் தான் வந்து போகணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் வந்து எல்லா ஐஃபோன் மாடலுக்குமே வந்து சாஃப்ட்வேர் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ப்ளாஸ் பண்ணிக்கலாம்.
ஐஃபோன் சம்மந்தமான எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் வந்து நீ எண்ட் டு எண்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கே இருப்பான், வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கே இருப்பான். ஐஃபோன் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா விதமான லேட்டஸ்ட்டில் வந்த ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து இதிலே வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஃபைவர்ஸ் எல்லா ஃபைவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதில் சீக்ரெட் செட்டிங்ஸே வந்து கொடுத்துருப்பாங்க. டிஎஃப்பி மோடில் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். உங்களுடைய ஐஃபோனோட சீரியல் நம்பர் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆயிரும். லேட்டஸ்ட் ஃபைவர்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கே வந்து வந்துடும். வந்து ப்ளாஸ் பண்ணுறது இது மாதிரி ஈஸி ப்ளாஸு, ஐடியூன்ஸ் ப்ளாஸு, ப்ரோ ப்ளாஸ்ன்னு சொல்லியிருக்கு. டிஎஃப்இ மோடில் வந்து பண்ணுற மாதிரி ப்ரோ ப்ளாஸ்ன்னு இருக்கோம். 3 டூல்ஸ் வந்து ஐஃபோன் மட்டும்தான் வந்து ப்ளாஸ் பண்ண முடியும், சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பண்ணிக்கிற மாதிரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.